பார்வதி பார்த்துட்டிங்களான்னா, ரோகிணி வந்துட்டு தன்னோட தாலி செயின் விற்று தான்மா அந்த காசு கொடுத்தா. அந்த காசு உண்மையிலேயே கிடைக்கல அப்படின்ற மாரி மீனாக்கு உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னடா இது இத்தனை நாளாக காசு கிடச்சிருச்சு, ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சா, பாவம் அவங்க தன்னோட தாலி செயின் விற்றுல நமக்கு காசு கொடுத்துருக்காங்க. அவங்களோட காசு நமக்கு எதுக்கு, நம்ம கடன் வாங்கினதாவே இருந்துன்னு போகுது, அவங்க காசை நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை வந்து முத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாலரம்மா எதுக்காக இப்படி செஞ்சிச்சு, அவங்க காசு நமக்கு எதுக்கு கொடுக்கணும், தொலைஞ்சதாகவே இருந்துட்டுருக்கலாமே, நாம் பேசாமல் போலீஸில் கேஸ் கொடுத்துருந்தா அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடலாமே, பாலரம்மா எதுக்காக தன்னோட காசை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க முத்து. சரி இந்த பிரச்சனை இதோட விட்டால் ஆகாது, ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போய் ரோகிணிக்கிட்ட கேட்குறாங்க. ரோகிணியுமே வந்துட்டு இல்லை அது பிரச்சனை பெருசாக போனால் வீட்டில் தேவையில்லாத குழப்பம் தான் வருது, அதனால தான் நான் என்னோடய தாலி செயினை விற்று உங்களுக்கு காசு கொடுத்தேன், விடு முத்து, அதுக்கான ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து வந்துட்டு அதை எப்படி விட முடியும் ரோகிணி, காசு காணாமல் போயிருக்கு, அது யார் எடுத்தாங்கன்னு தெரியணும் இல்லையா, எடுத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நீ இல்லை தேவையில்லாத உன் தாலி செயினை விற்று காசு கொடுத்துருக்க, அது எப்படி, நான் ஃபஸ்ட்டு நீ உன் காசை எப்படி, நான் ஃபஸ்ட்டு போய் கேஸ் கொடுக்குறேன், அது யாருன்னு போலீஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ போலீஸ்கிட்ட போயிட்டா ஒரு வேளை நான் தான் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரோஹிணி இருந்துக்கிட்டு இல்லை முத்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பிரச்சனை இப்போதைக்கு முடிஞ்சிச்சு இல்லை, அதோட விட்டுருங்க. இப்படி ஒரு வழியாக ரோகிணி பேசி சமாளிக்கிறாங்க. முத்துவுமே வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானம் ஆனாலுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த காசை யாருக்கு எடுத்தாங்கன்ற உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும், இல்லைனா அது எப்போனாலும் பின்னாடி பிரச்சனையே தான் ஆகும், மீனா மேலே வந்த கரையை நம்ம எப்படியான தொடச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து யோசிச்சுட்டு சரி அதுக்கான முயற்சிகள் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டில் போயிட்டு நடந்தது என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.